வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் மினி பேஸ் பூஸ்டர் தான் நம்ம வந்து இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் வீடியோ. ஸோ அப்டே எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து விடும். ஓகே, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ½ லிட்டர் வந்து நான் 2 எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நான் இந்த 2 வாட்டர் பாட்டிலை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இந்த ஷேப்பில் நம்ம வந்து ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே பாருங்கள். ஓகே, நம்ம வந்து ஒன்று கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதே மாதிரி இன்னொன்று நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2த்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய மூடியெல்லாம் நம்ம வந்து கழட்டி எடுத்துடலாம். ஸோ இது தேவைப்படாது நம்மளுக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ நம்ம அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பார்த்து பொறுமையாக எடுங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்ம இதையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவும் ஈஸி தான், அப்படியே பார்த்துட்டு வாங்க வீடியோ. ஓகே, நம்ம வந்து 2த்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வாட்டர் பாட்டிலில் ஸோ நம்ம ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேப்பர்ஸை நம்ம வந்து கிழிச்சு எடுத்துடலாம். ஸோ யார் யாருக்கு பிடிக்கும் இந்த பேப்பர்ஸை கிழிக்க அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது ஒரு நேர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கோணமானலாம் இருக்குது. ஸோ நம்ம இது வந்து இப்படி தான் நம்ம வைக்க போகிறோம், தலை திருப்பி. ஸோ ஒரே ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நல்லாவே ஒரு நேர் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ரொம்பவே கரெக்டாக கிராப் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வாட்டர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா 2. ஸோ நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த ஹோல்ஸ் நம்ம வந்து 2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 ஹோல்ஸை போட்டு நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களான்னு நம்மளுக்கு வந்து ஒரு 25% நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி பண்ணிட்ட மாதிரி. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஹோல் போடலாம். ஸோ நான் வந்து சால்ட்ரிங் அயனை வச்சு தான் நான் வந்து ஹோல் போடுறேன். பார்த்து உங்கள்கிட்ட எது இருந்தாலும். ஸோ சால்ட்ரிங் அயன் வந்து ரொம்ப டேஞ்சரானது. ஸோ நம்ம அது எதுக்காக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரிலாம் வேஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பார்த்து நம்ம பொறுமையாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெருசாகவும் போட்டுறாதையும் ரொம்ப சின்னசாகவும் போட்டுறாதையும் கரெக்டாக அதுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஹோல் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா ஹோல் போட்டாச்சு, கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம அப்படியே வந்து இதில் இது பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே பாருங்கள். ஓகே, நம்ம இதே மாதிரி நம்ம இங்கேயும் ஒன்று நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நேராகவே நம்ம இன்னொன்று போட்டுக்கலாம் ஹோல்ஸ். பார்த்து பொறுமையாக போடுங்க. ஓகே, நம்ம வந்து இதையும் கொஞ்சம் நல்லா ஹோல்ஸ் போட்டாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதையும் ஹோல்ஸ் போட்டு ஓகே நம்ம இதுலேயே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் கேப் இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ கேப் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சவுண்ட்ஸ் வராது ஒழுங்கா. நம்ம அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உள்ள நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரு வழியாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மொபைலுக்கு செட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த ஷேப்பில் மொபைல் இந்த ஷேப்பில் வச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து விட்டுக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. நான் இதையும் நான் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் அயனை வச்சு தான் நானும் பண்ணலாம். இல்லை ஸோ நான் வந்து இந்த ஒரு பிளேடை வச்சு தான் நானும் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் போட்டுக்கலாம், தெரியுதா இல்லை தெரியல. ஓகே நம்ம அப்படியே இதில் வந்து கட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ மொபைலுக்கு செட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஸோ அப்படியே நம்ம வந்து நேராக எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப பெருசாக போடாதீங்க, ரொம்ப சின்னதாகவும் போடாதீங்க. கரெக்டாக மொபைல் செட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைலுக்கு செட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முடிஞ்ச மாதிரி தான். இப்போ நம்ம வந்து இதில் மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கீழே ஏதாச்சும் ஒரு கார்ட்போர்ட் பீசஸ் ஏதாச்சும் ஒரு அட்டையை வச்சு நம்ம பாக்ஸை வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ அடியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து மூடிடணும் ஓகேங்களா. ஸோ மூடிட்டு நம்ம ஏதாச்சும் வந்து ஒரு சாங்ஸோ ஏதாச்சும் வச்சிங்கன்னா வேறு லெவலில் கிளியும் சவுண்டு. ஸோ பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஏதாச்சும் ஒரு கார்ட்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கார்ட்போர்டு வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ண ஒரு பாக்ஸு. ஸோ நான் அந்த பாக்ஸை தான் வந்து கீழே வந்து வச்சிக்க போகிறேன். ஓகே இப்போ நம்ம இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஷேப்பில் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல்ஸை நம்ம வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து ஒட்டலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பில் நம்ம வந்து க்ளூ யூஸ் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம க்ளூவை தான் வச்சு அப்ளை பண்ணணும் அப்படின்றதில்ல. ஸோ நீங்கள் வந்து ஃபெவிக்விக் நீங்கள் அது மாதிரி ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஸோ நம்ம வந்து கேப்பே இல்லாமல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அடிக்கிறோங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து பேஸ் வரும். ஓகே இப்போ நம்ம வந்து இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கார்ட்போர்ட் அட்டையில் வந்து நம்ம வந்து கீழே நல்லாவே இது பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ ரவையை கேப் இருக்கக்கூடாது கைஸ். ஸோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒட்டணும். க்ளூ யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு ஓகேங்களா. ஓகே இப்போ நம்ம இந்த இதில் தான் நம்ம வந்து மொபைலை வைக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம அந்த சைடில் தான் நம்ம வந்து மொபைலை வச்சுட்டு நம்ம வந்து சாங் கேட்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ஏவியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணலாம் மொபைலை வைக்கிறதுக்காக. ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூடியை நம்ம வந்து இப்படி கீழே வச்சுக்கலாம். ஸோ நம்ம அதில் வந்து நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மூடியை நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி இந்த இதில் ஒட்டிடலாம். ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஷேப்பில் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம இதில் தான் நம்ம வந்து மொபைல் வைப்போம். ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி நிற்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து மொபைலை செட் பண்ணி நம்ம வந்து சாங் கேட்டு பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு அவுட்புட் வருது அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப நல்லா பேஸ் வருது. நான் வந்து டைம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ரொம்ப நல்லாவே அவுட்புட் தருது ஓகேங்களா. ஓகே இப்போ நம்ம பாருங்கள், இப்போ நம்ம வந்து சாங்ஸ் நல்லா ஒரு சாங்கை வச்சு நம்ம வந்து பேஸ் கேட்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்மளோட ஸ்பீக்கரில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு சவுண்டு வருதா பாருங்கள். ஸோ பாருங்கள் பேஸ் வேறு லெவலில் வருது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லாவே அவுட்புட் தருது. நம்பர் பிளேட்டெல்லாம் கவர் பண்ணுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் ரொம்ப நல்லாவே வந்துச்சு. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு செலவு இல்லை. நம்ம வந்து 2 வாட்டர் பாலை வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து விடும். ஓகே, டில் தென் பாய்.